1990ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பால் வாங்கணும் அப்படின்னாக்க ஒரு பெரிய க்யூவில் போய் நின்று நீங்கள் பால் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து பயங்கர காம்படிஷன் இருக்கும். க்யூவில் வந்து அடிதடி சண்டைலாம் நடக்கும். ஆனால் நமக்கு வந்து இப்போ வந்து எல்லாமே சர்ப்ளஸாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம். ஜென்சி கிட்ஸுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய ஸ்டோரி மாதிரி இருக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் பிஸ்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இன்ன வரைக்கும் அடிதடி சண்டை ரொம்ப அதிகம். உலகத்துலேயே ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பிஸ்னஸ், ரொம்ப காம்படேட்டிவ் பிஸ்னஸ்னாலே ஃபுட் பிஸ்னஸ் தான். அதுவும் எஸ்பெஷலி மில்க் ப்ராடக்ட்ஸ் அல்லது மில்க் பிஸ்னஸ் வந்து ரொம்ப காம்படேட்டிவ். காரணம் என்ன அப்படின்னா, லட்சக்கணக்கான விவசாயிகள் அதில் சம்மந்தப்படுறாங்க, அரசு சம்மந்தப்படுது, அதே சமயத்தில் பிஸ்னஸ் அதில் இருக்குது, அதனுடைய லாப நஷ்ட கணக்குகள் இதெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இந்த சூழ்நிலையிலையும் ஒரு பர்டிகுலர் பிராண்டு மட்டும் ரொம்ப அழகாக ரைஸ் பண்ணி ஒரு அருமையான பொசிஷனுக்கு வந்திருக்காங்க அப்படின்னாக்கா அது அக்ரோ ஃபுட்ஸ்னுடைய அருண் ஐஸ்கிரீம் அப்படின்ற பிராண்டு தான். நான் ஒரு 80s கிட். ஆக்சுவலாக அருண் ஐஸ்கிரீம் வந்து எங்களுடைய வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத ஒரு பிராண்ட். இன்றைக்கும் அருண் ஐஸ்கிரீம் வந்து ஒரு சிறந்த பிராண்டாக இருக்குது. இந்த பிராண்டு கையிலேருந்து நம்ம நிறைய விஷயம் நம்ம கற்றுக்க போகிறோம். இவங்க பயன்படுத்தின ஒரு இம்பார்ட்டண்ட்டான 3 டாக்டிக்ஸை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும்போது நீங்கள் ஒரு காம்படேட்டிவ் பிஸ்னஸ் சூழ்நிலையில், அதாவது போட்டிகள் அதிகமான சந்தையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம் அப்படின்றதுக்கான 3 இம்பார்ட்டன்ட் டிப்ஸை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வெல்கம் டு லெசன்ஸ் ஃப்ரம் எபிக் பிராண்ட்ஸ் பை brandpulli.com. அருண் ஐஸ்கிரீம்ன்ற அந்த பிராண்டுக்கிட்ட நீங்கள் கற்றுக்க வேண்டிய மிக மிக முக்கியமான முதலான பாடம் என்ன அப்படின்னா, சூஸ் த ரைட் ப்ராடக்ட் அண்ட் த ரைட் சப்ளை செயின். அருண் ஐஸ்கிரீம்னுடைய நிறுவனர் வந்து திரு சந்திரமோகன். நான் ரொம்ப அட்மையர் பண்ணுற ஒரு ஆண்டர்ப்ரனர். அவருடைய இன்டர்வியூஸ் யூடியூப்பில் நிறையா இருக்குது. இப்போ ரீசெண்டாக திரு ராஜா மற்றும் பாரதி பாஸ்கர் அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ கூட பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயம் நீங்கள் அவர்கிட்ட கற்றுக்கலாம். அதாவது ஒரு ஹம்பிள் பிகினிங், ஒரு 40,000 50,000 அவருடைய பிஸ்னஸ் ஆரம்பித்து அந்த ஒரு பெரிய அளவில் அதை எடுத்துகிட்டு போயிருக்காரு. இன்றைக்கி வந்து அந்த பிராண்டு வந்து சவுத் இந்தியாவுடைய ப்ரைடுன்னே நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு அதை கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறார். அதனுடைய துவக்கம் தான் வந்து இதில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது. அவர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பால் அப்படின்னு சொல்லும் பொழுதே அது வந்து அழுகும் பொருளில் பெரிஷபிள் குட்ஸில் வந்துடும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் அந்த ஐஸ்கிரீம்குள்ளே அவர் நுழையிறார். ஸோ ஐஸ்கிரீமுக்கு வந்து ஷெல்ஃப் வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகம். கரெக்டான டெம்பரேச்சரில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஐஸ்கிரீமுடைய ஷெல்ஃப் வேல்யூ ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் கூட ஐஸ்கிரீம் வந்து தாக்கு பிடிக்கும், சரியான டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணாக்கா. ஸோ அதனால் அதுலேருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுறார். அதை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐஸ்கிரீமை வந்து ஒரு சின்ன சின்ன அவுட்லெட்ஸுங்களில், ஃப்ரான்ச்சைசி அவுட்லெட்ஸ் மாதிரியான ஒரு கான்செப்ட்ஸை க்ரியேட் பண்ணி அந்த அவுட்லெட்ஸ் மூலமாக ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா அவர் பண்ணது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டோர் டு டெலிவரி. அதாவது 80களில், நான் சொல்கிறது 86, 87, 88 அந்த வருடங்களில் டோர் டெலிவரி வந்து அருண் ஐஸ்கிரீம் கிடைக்கும். இன்றைக்கி வந்து ஸ்விக்கி, சொமேட்டோ, பிக் பாஸ்கெட் இதெல்லாம் வந்து குவிக் காமர்ஸ்லாம் வந்து ஜென்சி கிட்ஸ் எல்லாம் வந்து எதுனாலும் டக்குன்னு டோர் டெலிவரி பண்ணுறாங்க. அப்போ வந்து ஃபோனே இல்லாத காலம். அப்போ வந்து டோர் டெலிவரி இருந்தது. நான்லாம் வந்து என்னுடைய சிறு வயதில் வந்து பப்ளிக் பூத்தில் போயிட்டு ஃபோன் பண்ணி அருண் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்னோவேட்டிவான சப்ளை செயினை வந்து அவர் கிரியேட் பண்ணார். அது வந்து ரொம்ப எக்கனாமிக்கலாக, ரொம்ப ப்ரூடண்ட்டாக, அதை ஃப்ரூகல் அண்ட் ப்ரூடண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிக்கனமாகவும் முன்புதியோடையும் அதை அவர் பண்ணார். ஸோ அதுதான் வந்து அந்த புள்ளி தான். அந்த ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான பிஸ்னஸில் கூட ஒரு எங்கே கேப்பு கிடைக்குதோ அது உள்ளே நுழைஞ்சு அதை அவர் கரெக்டாக பண்ணார். அதுக்கப்புறமா அதில் ரொம்ப முக்கியமாக பண்ணது வந்து கல்யாணங்களில் பார்ட்டி ஆர்டர்ஸ். அதாவது கல்யாணங்களில் இன்றைக்கி ஐஸ்கிரீம் கொடுக்குறது வந்து ரொம்ப காமன். ஆனால் 1990ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஐஸ்கிரீம் கொடுக்குறதுன்றது ஏதோ ரொம்ப பெரிய வீட்டு கல்யாணங்க, பணக்காரங்க வீட்டு கல்யாணங்களில் மட்டும்தான் இருக்கும். அது ஒரு மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் கூட ஐஸ்கிரீம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னாக்கா அருண் ஐஸ்கிரீமுக்கு ஃபோன் பண்ணாக்கா அதை அழகாக அவங்க அதை எடுத்துகிட்டு வந்து சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு பிஸ்னஸையோ இல்லை எந்த ஒரு நியூ வெஞ்சரையோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எந்த புள்ளியில் நீங்கள் அதை துவங்குறீங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லெசனை வந்து நம்ம அருண் ஐஸ்கிரீம் பிராண்ட் கையிலேருந்து கண்டிப்பாக கற்றுக்கணும். டேக் அவே ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ்மேன். ஒரு கிரியேட்டர்ஸ்க்கும் ஸ்மால் பிஸ்னஸ்மேனுக்கும் அருண் ஐஸ்கிரீமில் இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய டேக் அவே என்ன? ஃபர்ஸ்ட் வந்து டோன்ட் ஜம்ப் இன் த க்ரௌடட் மார்க்கெட் அண்ட் ஃபைண்ட் த கேப்ஸ் டு ஃபில். அதாவது ரொம்ப ஓவர் க்ரௌடடாக இருக்கிற ஒரு காம்படிட்டிவ் மார்க்கெட்டில், அடிதடி இருக்கிற மார்க்கெட்டு, ஆக்சுவலாக அதை வந்து ரெட் ஓஷன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டில் நீங்கள் நுழையிறீங்க, அந்த தொழில் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தையல் தொழிலில் இருக்கிறவங்க, இல்லை டெக்ஸ்டைல் ரீட்டைல் பண்ணுறவங்க, அல்லது மெடிக்கல் சர்வீசஸ் பண்ணுறவங்க, எந்த இதில் எல்லாமே இன்றைக்கி காம்படேட்டிவாக தான் இருக்குது. அந்த காம்படேட்டிவான மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கேப் இருக்கும், ஏதோ ஒரு இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளியை யாராவது தேடி கண்டுபிடிங்க.
அதை கண்டுபிடிச்சு அந்த இடைவெளியை நீங்கள் நிரப்ப பாருங்கள். இந்த விஷயத்தை நம்ம பிஸ்னஸில் அப்படியே அப்ளை பண்ணலாம். 2வது மிக முக்கியமான பாடம் என்ன அப்படின்னாக்கா, எம்பத்தைஸ் வித் யுவர் கஸ்டமர். அதாவது ஒரு கஸ்டமர்னுடைய தேவைகளை வந்து அந்த கஸ்டமர் ஜேர்னியை வந்து உணர்வுபூர்வமாக அணுகிறது. அருண் ஐஸ்கிரீம் வந்து நான் வந்து அந்த பிராண்டினுடைய ஃபேனுக்கு லாஸ்ட் 30 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே நான் அது என்னுடைய ஃபேன். இது வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு ஒழுகிற கப்பில் நான் அருண் ஐஸ்கிரீம் நான் பார்த்ததே கிடையாது. அவங்களுடைய ஐஸ்கிரீம் வந்து உடையாத, ஒழுகாத ஒரு நல்ல ஐஸ்கிரீமாக அதை பேக்கேஜ் பண்ணி தருவாங்க. முன்னாடி வந்து பிளாஸ்டிக் ஸ்டிக்ஸ் இருக்கும், இன்றைக்கி வந்து உடன் ஸ்டிக் வைப்பாங்க அந்த கப் ஐஸ்கிரீம்க்கெலாம். அதை கூட வந்து அழகாக சீல் பண்ணி ஒரு ஹைஜீனாக வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அருண் ஐஸ்கிரீம் அவுட்லெட்ஸ் நாங்கள் போய் சாப்பிடும் பொழுது அந்த காலத்துலேயே டிஷ்யூ பேப்பர் கொடுப்பாங்க. அதனால் டிஷ்யூ பேப்பர்லாம் நான் ஃபஸ்ட் டைம் அங்கே தான் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கஸ்டமர் சர்வீஸில் அவங்க வந்து அதை பண்ணாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா அவங்களுடைய ப்ராடக்ட் லைன்ஸ், அதாவது கஸ்டமர்களுக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் போட்டால் அது வந்து போகுன்றது வந்து அவர் கண்டினியூஸாக ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார் அவர் மிஸ்டர் சந்திரமோகன். ஸோ நாங்கள் இருக்கும்போது பால் ஐஸ்கிரீம் அப்படின்னு ஒன்று போட்டாங்க. அதாவது ஒரு பிளாஸ்டிக் பால்குள்ளே ஐஸ்கிரீம் இருக்கும். இப்போவும் அது இருக்குது. 80s கிட்ஸு அல்லது ஏர்லி 90s கிட்ஸுக்கு இது நல்லா தெரியும். பாலு பேட்டுன்றது வந்து ஒரு லக்ஸரி ப்ராடக்ட். ஃபேமிலியில் வந்து ஒரு எப்பயோ ஒரு அக்கேஷனில் தான். ஸோ பால் வந்து அடிக்கடி தொலைஞ்சிரும் வேறு. ஸோ அதனால் வாங்கியும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து இவர் பால் ஐஸ்கிரீம் கொடுத்ததுனால அந்த பாலை வந்து பசங்க வந்து விளையாடுறதுக்கு, கிரிக்கெட் விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். சரி, பால் இல்லைனா என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, நிறைய 80s 90s கிட்ஸ் ஞாபகம் இருக்கும். சோளம் சாப்பிட்டுட்டு அந்த சோளக்கட்டை இருக்குல்லங்க, அதுதான் பால். செருப்பு எடுத்து வச்சு பேட்டாக வச்சுட்டு விளையாடுவாங்க. நாங்கள் பெரம்பூர் டான் பாஸ்கோ ஸ்கூலில் படித்தேன் நான். இன்டர்வல் ஒரு 15 நிமிஷம் இன்டர்வல் விட்டால் கூட அதில் 14 நிமிஷம் எங்கள் பசங்க வந்து கும்பலாக விளையாடிட்டு இருப்பாங்க. சோளக்கட்டையும் இந்த செருப்பையும் வச்சுட்டு, செருப்பை பேட்டாக வச்சுட்டு சோளக்கட்டையை பாலாக வச்சுட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் பால் தட்டுப்பாடு, பேட் தட்டுப்பாடுலாம் இருந்த டைமில் அருண் ஐஸ்கிரீம் வந்து பால் ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா கசாட்டா ஐஸ்கிரீம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த கசாட்டா ஐஸ்கிரீம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கசாட்டான்றது வந்து கேக்கில் ஐஸ்கிரீம் லேயர் இருக்கிறது. ஸோ அது வந்து பெரிய சைஸில் இருந்தால் மட்டும்தான் சாப்பிட முடியும். இவங்க வந்து ஸ்லைஸ்டு கசாட்டா. இன்ன வரைக்கும் அந்த டேஸ்ட், நான் இப்போ கூட அந்த கசாட்டாவுடைய ஃபேன். நான் சிறு வயதில் சாப்பிட்ட அதே டேஸ்ட், அதே ஃப்ளேவர், அந்த பிஸ்தா ஃப்ளேவர், அந்த வெனிலா ஃப்ளேவர்ஸ், அதெல்லாம் வந்து இன்னும் கூட அப்படியே செரிஷிங்காக இருக்குது. அப்படி ஒரு லெகசி வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு மினி பைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு ஐஸ்கிரீம், 5 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் எல்லாம் கூட அவங்கக்கிட்ட ஒரு மினி பைட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது அதை ஒரு டிசைன் திங்கிங்கோட, அதை கஸ்டமரை எம்பத்தைஸ் பண்ணி எல்லா விதமான மக்களுக்கும் அதை வந்து அந்த ஐஸ்கிரீமை வந்து அவர் கொண்டு போய் சேர்த்தார். ஸோ இது வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். அதாவது ஒரு ப்ராடக்டையோ ஒரு சர்வீசஸையோ நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஆடியன்ஸை மனசில் வச்சு அவங்களுக்கு அதை எப்படி தேவை அப்படின்றது. இதை தான் நம்ம தந்தி பிராண்டை பற்றி பேசும்போதும் சொன்னோம். இது எல்லா பிராண்டுக்கும் பொதுவானது. அதனால தான் நான் அதை திரும்ப நான் எம்பசைஸ் பண்ணுறேன். நீங்கள் ப்ராடக்ட் பிஸ்னஸில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அதனுடைய பேக்கேஜிங் ரொம்ப முக்கியம். கஸ்டமர் வந்து உங்கள் ப்ராடக்ட் அவங்க கையில் வாங்கும்போது அதை எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அதை சாப்பிடும்போது எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே விஷுவலைஸ் பண்ணி அதை வந்து அவர் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க அருண் ஐஸ்கிரீமில். நம்மளும் அதே மாதிரி நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ், நீங்கள் சர்வீசஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு ட்ரைனிங் எடுக்கலாம், இல்லை ஒரு வீடியோ க்ரியேட்டராக கூட இருக்கலாம். நீங்கள் அந்த ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணும்போது அந்த வீடியோ அவங்க எப்படி கன்சியூம் பண்ணுவாங்க அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுடைய பிராண்ட் புரியில் கூட நாங்கள் டார்க் பேக்ரவுண்ட் வச்சுருப்போம். ஏன்னா காரணம் என்ன அப்படின்னாக்கா, இன்றைக்கி நிறைய பேர் வந்து மொபைல் ரொம்ப நேரம் வாட்ச் பண்ணுறதுனால டார்க் பேக்ரவுண்ட் இருந்ததுன்னா அது அவங்க கண்ணை உறுத்தாது. இந்த மாதிரியான ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் அதையும் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை, சின்ன விஷயங்களை நம்ம வந்து புகுத்தும் பொழுது அந்த பிராண்ட், அந்த உங்களுடைய கஸ்டமர் கனெக்ட், அது வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் முக்கியமான ஒரு டேக்அவே என்னென்னா, உங்கள் கஸ்டமரை பற்றி சதா சர்வகாலமும் நினச்சிக்கிட்டே இருங்க. ஸோ அதை வந்து ஒரு பிராண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் உங்கள் மார்க்கெட்டில் அந்த லீடர்ஷிப் பொசிஷனை மெயின்டைன் பண்ண முடியும், காம்படிஷனை வின் பண்ண முடியும். 3வது மிஸ்டர் சந்திரமோகன் கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம், அருண் ஐஸ்கிரீம் அந்த பிராண்டு கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம், நெவர் ஸ்டாப் இன்னோவேட்டிங். அதாவது புதுமைகளை செய்யறதுக்கு தவறாதீங்க. அதாவது தொடர்ந்து ஏதாவது ஒரு புதுமைகள் உங்களோட ப்ராடக்டை மேம்படுத்திக்கிட்டே இருக்கிறது. இவங்களுடைய இன்னோவேஷன் எந்த அளவுக்கு அவங்களை கொண்டு போச்சு அப்படின்னா, அருண் ஐஸ்கிரீமை தாண்டி அவங்க நிறையா பிராண்ட்ஸை க்ரியேட் பண்ணுற சூழ்நிலைக்கு அவங்க உள்ளானாங்க. அருண் ஐஸ்கிரீம் வந்து மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் அவங்களுக்கான ஒரு மாஸ் ஆடியன்ஸ் இருக்கிற அந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும், அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரீமியம், அதாவது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றுற ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு யோசிச்சப்போ ஐபேக்கோன்ற ஒரு பிராண்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க.
நிறைய பேர் வந்து அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி நினச்சாங்க. அது வந்து நம்ம இந்தியன் அண்ட் தமிழ்நாட்டில் உருவான ஒரு கம்பெனி. ஸோ ஐபோக்கோ பிராண்ட் மட்டும் கிடையாது, அது இல்லாமல் ஆரோக்கியா மில்க்கு, அதுக்கப்புறம் ஹட்சன் தயிர், அப்புறம் சீஸ், இந்த மாதிரியான விஷயங்கள். இதுக்கும் மேலே ஹாப் டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அவுட்லெட்ஸ் மாதிரியான ஒரு கான்செப்டை க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி நிறைய இன்னோவேஷன் அவங்க பண்ணிகிட்டே இருந்தாங்க. எல்லா ப்ராடக்ட்டும் சக்ஸஸ் ஆச்சுன்னா இல்லை, நிறைய ப்ராடக்ட் ஃபெயிலியரும் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்ச அருண் ஐஸ்கிரீம் வந்து ஒரு தயிர் சாதம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது பொட்டி கடைகள்லாம் வந்து அந்த கர்ட் ரைஸ் வந்து சேல் பண்ணாங்க. ஒரு ருச்சி ஊறுகாய் வச்சு கர்ட் ரைஸ் சேல் பண்ணாங்க. அந்த ப்ராடக்ட் வந்து அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆகலை. அதுக்கப்புறம் அதை வித்ரா பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒயாலோன்னு சொல்லிட்டு ஒரு பீஸா, வெஜிடேரியன் பீஸா அவுட்லெட்ஸ் க்ரியேட் பண்ணாங்க. எல்லாமே மில்க் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்ன்றதுனால. அதே மாதிரி ஹாப் ஸ்வீட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்ஸ் டெய்லி ஸ்வீட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் பண்ணாங்க. அந்த பிராண்ட்ஸ் எல்லாம் இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, இந்த பிராண்ட் தொடர்ந்து இன்னோவேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அவங்களுடைய மார்க்கெட் பொசிஷனை வந்து அவங்க தக்க வச்சுட்ருக்காங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் மேனாக நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தலைமுறைகள்லாம் தாண்டி ஜெயிக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம இன்னோவேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், ரிஸ்க் எடுத்துகிட்டே தான் இருக்கணும். அதே சமயத்தில் நம்மளுடைய மெயின்லைன் ப்ராடக்டை அதை இன்னும் பியூட்டிஃபை பண்ணுறது, இன்னும் சிறப்பாக வழங்குறது. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் மாடல் ஆகட்டும், அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு வேர்ல்ட் கிளாஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸாக இருக்கும். ஸோ இது எல்லாமே அருண் ஐஸ்கிரீம்லேருந்து நம்ம கற்றுக்கலாம். மூணாவது டேக்அவே என்னென்னா, இன்னோவேட் பண்ணுறதை, புதுசாக எதையும் ட்ரை பண்ணுறதை விட்டுறாதீங்க. அதை செய்யும் பொழுது அதை தனியாக செய்யணும். ஆக்சுவலாக ரொம்ப இன்னோவேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ளிகேட் பண்ணிடக்கூடாது. இன்னோவேஷன் வந்து தட் இஸ் ஆல்சோ டுகெதர் டிஃப்ரெண்ட் திங். ஸோ இருக்கிற ப்ராடக்டை எப்படி பெட்டராக ஆக்குறது, அந்த மாதிரியான இன்னோவேஷன்ஸ் நீங்கள் பண்ணுங்கள். நம்ம ஊரில் இருந்து க்ரியேட் ஆன ஒரு பிராண்டு, ஒரு ப்ரைடுன்னே சொல்லலாம். அருண் ஐஸ்கிரீம், ஆரோக்கியா, அந்த பிராண்ட் ஹட்சன் ஃபுட்ஸ் பிராண்ட் வந்து நம்மளுடைய ப்ரைடுன்னே நம்ம சொல்லலாம். இவங்ககிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறையா இருக்குது. நான் சில விஷயங்களை மிஸ் பண்ணியிருந்துருக்கலாம். இந்த 3 விஷயங்கள் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம வேறு ஒரு பெரிய லாங் வீடியோலையோ இல்லை ஒரு பாட்காஸ்ட்லேயோ நம்ம பேசலாம். பிராண்ட் புலியுடைய வாட்ஸ்அப் சேனல் மற்றும் இன்ஸ்டாகிராம் அண்ட் லிங்க்டின் பேஜஸை ஃபாலோ பண்ணுங்கள். கிரியேட்டர்ஸ் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஸ், உங்களுக்கு ஏதாவது சர்வீசஸோ இல்லை கன்சல்ட்டிங்கோ வேணும்னாலும் எங்களை அப்ரோச் பண்ணுங்கள். பிஸ்னஸ் மேனோ அல்லது கிரியேட்டர்ஸோ உங்களுக்கு உங்களுடைய என்டர்பிரைஸை டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் எங்களை அணுகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி இன்னொரு பிராண்டை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவும் வந்து ஒரு ஃபுட் பிராண்டு தான், தமிழ்நாட்டினுடைய பேர் சொல்லும் பிராண்டை. அந்த பிராண்டை பற்றி நம்ம பேச போகிறோம். இல்லத்தரசிகள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்கன்னா இந்த பிஸ்னஸை தான் யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை ஒரு இல்லத்தரசி ஆரம்பித்து அந்த பிஸ்னஸ் வந்து இன்றைக்கி உலகம் புகழ்பெற்ற ஒரு பிராண்டாக இருக்குது. அந்த பிராண்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த பிராண்ட் என்னன்னு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். brandpuli.com, பிஸ்னஸ்மேன், கிரியேட்டர், இவங்க 2 பேரும் ஒரு காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் கான்டென்ட்டை வச்சு எப்படி வின் பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரதுக்கான ஒரு அகாடமி அண்ட் ஸ்டுடியோவாக இருக்குது. எங்களோட கனெக்ட் பண்ணுறதுக்கு எங்களுடைய வாட்ஸ்அப் சேனல், லிங்க்டின் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.